உயர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் 16/8/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தேவி பாலா ரெசிடென்சி பார்ட்டி ஹால், புதிய பேருந்து நிலையம் எதிரில், விழுப்புரம். ஏற்கனவே சட்ட விரோதமாக தான் அவங்க அங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சட்ட விரோதம். ஆமாம், அங்கே உட்காந்தது. ஆமாம், உட்காரதுலாம் சட்ட விரோதமா? இப்போ கார்பரேஷன் பில்டிங்க்கு முன்னாடி சட்ட விரோதமாக உட்காந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண இயலாது. ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் எக்மோரில் இருக்குது. அதான் அப்படியே ஸ்டேடியத்தில் பக்கத்தில் அப்படியே உதயநிதி வந்தாருன்னா கபில் தேவ் வந்திருக்காரு, எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் போடலாம்ல. அது மேட்ச் போட்டாலும் சரி, மேட்சிங் போட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாய் வரம் போனான்னா இடம் போனான்னா எங்களை கடிக்காமல் போனால் சத்தான். அப்போ மக்கள் எவ்வளோ நாளும் போராட்டம் பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை. உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லை அதே பண்ணோம்னா வேறு வழி இல்லை, அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி தான் ஆகணும். சரியா? சாகிற நிலைக்கு போக விடக்கூடாதுன்ட்டு அதுலேயும் யாரு நீங்கள்? நாங்கள் திமுக சாவடிக்கிறது நீங்க தான். அப்புறம் சாகர நிலைமைக்கு போகாதுன்னா சும்மாரியா? சட்டத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆட்சியை பத்தி நான் சொல்லியிருக்கேன். சரியா? இடம் கொடுப்பாங்கம்மா, போராடங்கன்னு விட்டுருவாங்க. இப்போ பரந்தூர்ல வருஷ கணக்கில் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கரெக்டு தானையா? அவ்வளோதான். யாரும் இல்லைன்னா தேவையில்லாமல் போராடினாக்கா அப்படித்தான். நெருப்பு காய விட்டு அதில் குளிர் காயணும்னு நினச்ச சில முட்டாள்கள்னால வந்த வேனை தான் அது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த ஒரு 11 நாளாக ரிப்பன் பில்டிங்கில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணி இப்போ கோர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அப்ரூவ் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, உங்களை கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, உங்கள் ஆளுங்களாச்சே உடனே பயங்கரமாக பேசுவீங்களே, சொல்லுங்கள். என்ன எங்காலு உங்காலு? ஏற்கனவே சட்ட விரோதமாக தான் அவங்க அங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். சட்ட விரோதம். ஆமாம், அங்கே உட்காந்தது. ஆமாம், உட்காரதுலாம் சட்ட விரோதமா? இப்போ கார்பரேஷன் பில்டிங்க்கு முன்னாடி சட்ட விரோதமாக உட்காந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண இயலாது. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு சில அரசாங்கத்திலிருந்து சில இடங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த இடங்கள்ல தான் போய் உட்காந்து ஆர்ப்பாட்டங்கள் பண்ண. இப்போ எங்கே ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? எங்கே ஒதுக்கியிருக்காங்க? ஏற்கனவே அலுவலர் கோட்டத்துக்கிட்ட ஒரு இல்லை இப்போ ஏதாவது ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒதுக்கியிருக்காங்களா? ஸ்டேடியம் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ராஜேந்திர ஸ்டேடியம் ஒதுக்கியிருக்காங்கம்மா. அங்கே போய் போராடுங்கன்ட்டாங்க. இப்போ அங்கே உதயநிதி வருவார். நேற்று கபில் தேவெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காரு தெரியுமா? இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடலாம்னு முடிவு பண்ணுவாங்க. என்னையா அப்படி தானே? ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு தான். எக்மோரில் இருக்குது. அதான் அப்படியே ஸ்டேடியத்தில் பக்கத்தில் அப்படியே உதயநிதி வந்தாருன்னா கபில் தேவ் வந்திருக்காரு, எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் போடலாம்ல. அது மேட்ச் போட்டாலும் சரி, மேட்சிங் போட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாய் வரம் போனான்னா இடம் போனான்னா எங்களை கடிக்காமல் போனால் சத்தான். அப்போ மக்கள் எவ்வளோ நாளும் போராட்டம் பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏம்மா, உனக்கு அறிவு இல்லையா? அவங்க பண்ணுறதே சட்ட விரோதம். நான் தான் சொல்கிறேனே, ஏற்கனவே அவங்க டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டு தான். அவங்க பெர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரியாக வேலை பார்க்குறாங்க. டெம்பரவரினா என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் வேணும்னா வச்சுக்கிடலாம், வேண்டான்னா போகணும், அனுப்பிச்சிடலாம். ஓ, திமுக மாதிரி. சரியா? வச்சுக்கலாம், அப்படி அதனால அனுப்பிச்சிடலாம். புரியுதா? அந்த அப்பாயின்மெண்ட் தான் அது. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கிடையாது. இல்லை, இது சட்ட விரோதமா அரசு விரோதமா? எது? நம்ம உட்காந்து போராடுறது சட்ட விரோதம். சட்டத்துக்கு புறமா உட்காந்து, சட்டத்துக்கு புறம்பா அந்த இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணதே தப்பு. ஆனா போராடலாம்ல. போராடலாம்னா அதுக்குன்னு கேட்கணும். இந்த மாதிரி நாங்க இப்ப ராஜரத்ன ஸ்டேடியம்ல உட்காந்து போராடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல அது கூட நீங்க போராடலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேட்கணும், மாதிரி நாங்க போராட்டம் பண்றோம், அதனால எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுங்கன்னு காவல்துறையில பெர்மிஷன் கேட்கணும். ஒதுக்கி கொடுத்துட்டு காவல்துறை ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் உட்கார இயலும். இதுல எவனுக்காவது ஒருத்தனுக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லை அதே பண்ணோம்னா வேற வழி இல்லை, அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி தான் ஆகணும். சரியா? சாகிற நிலைக்கு போக விடக்கூடாதுன்ட்டு அதுலயும் யாரு? நீங்க? நாங்க திமுக
திமுக சாவடிக்கிறது நீங்க தான், அப்புறம் சாக நிலைமைக்கு போகக்கூடாதுன்னா சும்மாரியா சட்டத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப உங்க ஆட்சியை பத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே நீதிமன்றம் வந்து சும்மா கொடுத்துடல. நேத்துக்கே நீதிமன்றம் வந்து விலாவாரியா இந்த டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் நீதிபதியே பேசினாரு. அது உச்ச நீதிமன்றத்துல பேசி அதுக்கப்புறம் அது எழுத்து மூலியமா ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கூட நிறைய பிழை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் திருத்தி நாங்க அனுப்புறோம்னு சொல்லி திருத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப இந்த உத்தரவு இன்னைக்கு காலையில கொடுத்தாங்க. அவங்க விரும்புனாங்கன்னா அவங்க கேட்கணும், ராஜரத்னம் ஸ்டேடியத்துலேருந்து அவங்க எழுதி கேட்கணும், எங்களுக்கு வேற இடம் ஒதுக்கீடு பண்ணுங்கன்னா அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணுவாங்க. சரியா? இடம் கொடுப்பாங்கம்மா, போற இடங்கள் விட்டுருவாங்க. இப்ப பரந்தூர்ல வருஷ கணக்கில் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். கரெக்ட் தானியா? அவ்வளவுதான். யாரு இல்லைன்னா தேவையில்லாம போராடினாக்கா அப்படித்தான். எதுக்கு அங்க இருக்க மக்கள் முழுக்க மக்கள்லாம் உங்களதானே இன்னுமே போராடுறாங்க. வந்து நேரு அவர்கள் எங்களை வந்து சந்திக்கவே இல்ல, அந்த பக்கமா தான் அவர் போயிட்டு இருக்காரு, ஆனா ஒரு தடவை கூட எங்க கிட்ட வந்து என்னன்னு கூட கேட்கல அப்படின்ற தேவை என்ன குற்றச்சாட்டுகளை இருக்கு? தொடர்ந்து வச்சுட்டு சட்டத்துக்கு இருக்காங்க. புறம்பான ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல நீ போராட்டம் பண்ணா உன்னை போய் பார்க்கணும்னு என்ன இருக்கு? நீ என்ன வயசு பிள்ளையா உன்னை போய் பார்க்க? ஆனா இங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அத கூட கண்டுக்காம ஒரு அமைச்சர் போறாருன்னா வயசுக்குள்ளே பாக்கவா, வயசுக்குள்ள பாப்பீங்க. மக்கள் போராட்டம் பண்ணுனா புரிஞ்சுச்சா? இருங்க சும்மா திமுக காரன் வயசுக்குள்ள இருந்தாதான் போய் பாப்போம் போல் இருக்கு. கரெக்டுங்களா? அதான் சொல்றாரு, நீ என்ன வயசுக்குள்ள போய் பாக்கனாக்கா என்ன அர்த்தம்? அது சும்மா என்னவோ வரலாறு வெளியில வருது. எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பா, அதனால நாங்க போக முடியுமா? அப்படியெல்லாம் போக முடியாதுமா. அப்ப சேகர் பாபு அவர் மட்டும் எதுக்கு போறாரு? சேகர் பாபு அவர் வந்து தனியா போனாரு அவரு. சேகர் பாபு அவங்களுக்காக போல, அந்த பக்கம் போகும்போது ஐயா ஐயான்னு எல்லாம் அவங்களுக்காக போல ஒத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா? எல்லாம் போனாரு. கூப்பிட்ட உடனே நீ வேற எதுக்கு போனாரு? சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க சமாதானம் பண்ணலான்னு போனாரு. சொல்லுங்க, என்ன பார்த்து சமாதானம் பண்ண போனாரு. எதுக்கு போனாருங்க? எதுக்கு போனாருன்னா அவர்கிட்ட கேளு. நீங்க தான் சொன்னீங்க மக்கள் போராட்டத்துக்காக போல. அப்ப எதுக்கு போனாருங்க? எதுக்கு போனாரு? எவன் உட்காந்துருக்கான்னு கணக்கு எடுக்க போனாரு. எத்தனை கணக்கு பிள்ளையா? ஆமா, சரி. எத்தனை பேர் உட்காந்துருக்கான், யார் போராட்டம் பண்றா, உண்மையான போராளி யாரு, இதுல உள்ள உருவியே சில 2-3 அட்வொகேட் உட்காந்து தான் அந்த இதை பண்ணியிருக்கானுங்க. ஓ, சரியா? அந்த அட்வொகேட்டு தான் அங்கே கூட விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போனதே அந்த அட்வொகேட் தான். சரியா? இது அதாவது இதை தூண்டி விட்டு நெருப்பு காய விட்டு அதில் குளிர் காயணும்னு நினச்ச சில முட்டாள்கள்னால வந்த வேனை தான் இது. அதனால இவங்க ஏதோ 15,000 சம்பளம் கொடுக்குறான், 15,000 சரின்னு போய் வேலையை பார்த்தாக்க அதுக்கப்புறம் அது அவங்க இன்கிரிமெண்ட் கொடுப்பான். தனியார் அவனும் நீங்க என்ன பிச்சை போடுறீங்க கேக்குறேன்? நான் பிச்சை தாங்க. எது பிச்சை போடுறீங்க? எது பிச்சை? இல்ல வேலை பார்த்தா காசு பார்த்து குடுக்குறான், நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு போனா. ஆமா, ஓட்டு பிச்சை கேட்டது நீங்களா? பாரு, நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம். சரி, அவெஞ்சர்ஸுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தோட தான் 12 ரூபா தான். 12 ரூபாயில இருந்து இப்ப 15 ரூபா கொடுக்குறேங்கிறான். 15 ரூபாய் வாங்கிட்டு போய் வேலையை பார்க்கணும். சரி, அப்ப நான் கேக்குறேன், சொல்லுங்க. வெறும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் வாங்கி தான் திமுக முழுசா குடும்பம் நடத்திருக்கீங்க அப்படித்தானே? நாங்க ஆமா, இப்ப நாங்க என்ன பண்றோம்? நாங்க வேற தனியா தொழில் பண்றோம், சம்பாதிக்கிறோம். தனி தொழில் பண்றீங்க தெரியுது. திமுக என்ன தொழில் பண்ணுதுன்ட்டு தெரியுது இல்ல? ஒத்து சும்மா அவன் தொழிலை பத்தி பேசணும் பயம் வந்துச்சு பாத்தியா? இப்போ இவர் வந்து சொல்லியிருந்தாரு, விஜய் அவர்கள் கிட்ட வந்து இவங்க போய் கூட்டிட்டு போய் பார்க்க வச்சாங்க அப்படின்னு. இப்போ நிறைய கேள்விகளும் எழுது. ஏன்னா விஜய் அவர்கள் தான் மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னா அவரு தான் வந்து பார்க்கணும். ஆனா இவர் என்னன்னா அவரோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இவங்களை எல்லாரையும் வந்து வர சொல்லி பாக்குறாரு. இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. தமிழிசையுமே சொல்லியிருந்தாங்க, அக்கா நியூஸ் பாக்குறது இல்ல, உலக நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்ல, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியது, மைக்கு கிடைச்சுன்னு ஏதாவது உளர வேண்டியதா? ஏம்மா, அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்களே சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி தளபதி வந்து நேர களத்துக்கு வரேன்னு சொன்ன பொழுது, வர வேண்டாம் நாங்கள் அங்கே வரோம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா கூட்டம் போட்டுச்சுன்னா மக்கள் எல்லாத்துக்கும் இடையூறு ஆகும்னு சொல்லி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்தாக்கா கூட்ட நெரிசல ஆயிரும், நம்ம போக வேணாம், அவங்கள வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சம்பந்தப்பட்டவன் சொல்றான்ல. அவர் வரேன்னு சொன்னதுக்கு வேணான்னு நாங்க தான் போனோம்ட்டு, அப்புறம் அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல நீ ஏன் புதுசா உட்காந்து தேவையில்லாம குதிக்கிறீங்க? அக்கா தமிழிசை இந்த அக்கா போய் பாச்சா கேக்குறேன். அவங்க இன்னும் பார்க்கல, ஆனா அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன குரல்? எங்க உட்காந்து கொடுக்குறீங்க? திருக்குறளையா? என்ன குரல் கொடுக்குறீங்க? இந்த இப்போ முதலமைச்சர் கூட ஒரு குரல் சொன்னார்ல, இளமை புகுத்தி விடும், அந்த மாதிரி குரலா? என்னையா என்ன உங்க கூட தீம் பார்ட்னர் ஆயிட்டாங்களா என்ன? அண்ணன் சீமான் கூட தான் தீம் பார்ட்னரா இருந்தாங்க, உங்க கூடயுமா?
அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ம். அந்த அப்பா ஒரு எக்ஸ் கவர்னரா இருந்தவங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் போய் டபக்கு டபக்குன்னு எல்லாம் போய் பண்ண ஓஹோ, முடியாது. அவங்களுக்கு கவர்னரா சில இருந்தா போக புரோட்டோகால் மாட்டீங்க, இருக்கு. முதலமைச்சரா இருந்தா போக மாட்டீங்க. அப்ப சில உங்களை தூக்கி புரோட்டோகால் இருக்கு. அப்ப உங்களை தூக்கி தெருல விட்டுட்டு எதிர்கட்சி வரிசையில கூட இல்லாம விட்டா மட்டும் தான் போவீங்க, அப்படித்தானே? விடலாம் அவங்களுக்கு சில விடலாம். புரோட்டோகால் இருக்கு. என்ன கவர்னரா புரோட்டா இருந்தவங்க காலு ஆம்லெட் அது காலு? 2 மாநிலத்துக்கு அவங்க கவர்னரா இப்ப இருந்தாங்க. என்னவா இருக்கீங்க? இப்ப என்னவா இருக்கு? இப்ப அவங்க அந்த கட்சியில இருக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானே, போய் பார்க்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் அவங்களுக்கு போகணும்னா அதுக்கு நிறைய பெர்மிஷன் என்ன பர்மிஷன் ஏங்க? இப்ப டிவிகேல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து தம்பி லைலாமணி போய் பார்த்திருக்காப்புல. நான் வந்து ஏன்னா, தனிப்பட்ட முறையில் நான் போய் ஏம்மா, பார்த்துருக்கிறேன். ஏமா இல்லப்பா ம். கண்ணு இங்க பாரு, லயோலா மணி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், திரு ராவுத்தர் இப்ராஹிம் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அல்லது கொள்கை பரப்பு செயலாளர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஜலீல், அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ இந்த பொறுப்பாளர்கள்லாம் போய் பருப்பாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சரியா? இங்க இருங்க, இவங்க நாங்களாவது பொறுப்பா இருந்து பருப்பா போய் பார்த்தோம். இவர் என்னவா இருக்காரு கேளு? நான் சாதாரண நான் எதுக்கு போகணும்? எனக்கு என்ன இருக்கு? நான் கட்சியில பொறுப்புலையும் ஆனா இல்லை, கலைஞர் பருப்புலையும் இல்லை. சமாதிக்கு மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு சப்பளை கட்டு எடுத்து வாசிக்க வேண்டியது, தயிர் வடை வச்சுட்டு எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவான்னு இல்ல. அது எங்க தலைவரை நான் எப்படி வேணாலும் வரவேற்பேன். வரவேற்பு ஆமா, எப்படி எப்படி வேணாலும் கூப்பிட்டீங்க, பேசுவேன். பொசுக்குன்னு பக்கத்துல உட்காந்து ஐயா காமாச்சி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அலற மாட்டீங்க? அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நான் பேசிட்டு தான் வருவேன். பேசிட்டு தான் வருவீங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அப்படி எப்படி இருக்கீங்க? அதான் மக்களோட பேசுறது இல்லாம பூரா ஆவி கூட, பேய் கூட, பிசாசு கூட இப்படி எல்லாம் பேசுறது. பேசுவோம். ம். ஏன்னா நாங்க வந்து மனிதனை அப்போ நேசிக்கிறோம். இறந்த ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, ஏம்மா, போராட்டம் பண்ற மக்களை பக்கத்து சந்திக்க வந்து டைம் ஏமா இல்லையா? போராட்டம் பண்ற இந்த போராட்டம்னா எதுக்கு போராட்டம்? பணி உரிமை. நிரந்தரம் பண்ணுங்க. அவங்களோட உரிமை கேட்டு டெம்பரரியா வேலை பார்க்குறவங்கள இப்போ என்கிட்ட வேலை பார்க்குறானுங்க. என்கிட்ட குறைஞ்சபட்சம் 2000 பேர் மதுரையில் வேலை பார்த்தாங்க. அவங்க வேலைக்கு வர வேண்டாம் போனா அவ்வளவுதான். காலையில என்னன்னா தேர்த்துட்டு தான் இங்க உட்காந்துருக்காரு. கும்மலா வந்து நிப்பாங்க. கும்மலா கம்மலாவா, நிப்பாங்கம்மா கும்மலாவா? வேலைக்கு. கும்மலா தான் தனித்தனியா நிப்பாங்க. சித்தாள் தனியா நிப்பாங்க, நிமிந்தாள் தனியா நிப்பாங்க, கொத்தனார் தனியா நிப்பாங்க, கம்பி கட்டுறவன், காங்கிரீட் போடுறவன், இதெல்லாம் தனித்தனியா டீமா நிப்பாங்க. அந்தந்த டீமுகளா. ஓ, அந்த தூத்துக்குடி கொத்தனார்னு ஏதோ சொல்றாங்களே, அதுல போய் ஆளுகளை நாங்க என்ன பண்ணுவேன், என்கிட்ட கீழே இருப்பான் இன்ஜினியர்ஸ். நான் அங்கே உட்காந்துருப்பேன். என் முன்னாடியே போய் ஒவ்வொரு டீமில் ஏன்னா நல்லா வேலை பார்க்குறவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் வருவானுங்க, சரியாக வேலை பார்க்காம ஏமாத்திட்டே திரிவானுங்க. அதில் இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ சினிமாவில் கூட இருந்த ஒருத்தன் என்கிட்ட வேலை பார்த்தவன் தான், கம்பி கட்டிகிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு சினிமாவில் போய் கோடிக்கணக்காக சம்பாரித்து என்னை காட்டிலும் பெருசாக வாழ்கிறான். நல்லா இருக்கட்டும். ஸோ ஆக யாரியா அதெல்லாம் எதுக்கு பேர இப்போ ஒண்ணு புரியுதா? இவர் கூட வந்தா கம்பி கட்டு வாங்கலாம், புரிஞ்சிருச்சா? அதனால அப்படிதானயா? திமுக கூட வந்தா கம்பி கட்டு வாங்க, டெம்பரவரி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாரு வரேன். அது இதாமா, அது இதெல்லாம் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் தான். வேணும்னா வேலைக்கு எடுத்துக்க போறோம், வேணாம்னா வேணாம், அவ்வளவுதான். சரி, நீங்க கவர்மெண்ட், ஐயா நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்களா? கவர்மெண்ட்ல இருந்தா இல்ல, அங்க பதிவேட்டில் அங்க வந்து அதிகாரிகள் கையெழுத்து போடுறாங்க, சம்பளத்துக்கு அதிகாரிகள் தான் கொடுக்குறாங்க, அவங்க கவர்மெண்ட்ல சார்ந்து இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து தனியா சித்தாள் கொத்தனார் வேலை செய்யறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஏன் அப்படி அதுவும் அதே மாதிரி தான். இது டெம்பரவரி தான். இங்க பாரு, டெய்லி வந்து ரோல் கால் பண்ணுவானுங்கம்மா. எடுத்து யார் யார் வேலைக்கு வரணுங்கிறது தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் ஓட்டி அடைக்கலாம் மாட்டாங்க. ரோல் கால் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அது இது டெம்பரவரி போஸ்ட்டுக்கு உறுதியாக இருக்கும். அதனால டெம்பரரியாக வேலைக்கெல்லாம் வரலைன்னா சம்பளம் கிடையாது. வேலைக்கு வந்தால் தான் சம்பளம். வேலையே கொடுக்கறதுல தான் பஞ்சாயத்து. இங்க பாரு, அவங்களுக்கு அதெல்லாம் நீ வேற கேள்வி போமா, அவர் ஏதாவது கொடுத்து அவங்க எல்லாம் தனியார் கொடுத்து அவங்க வேலையை ஆரம்பிச்சு நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த வேலையும் இல்லாம லொல்லக்கண்ணான்னு இருக்காங்க. வேற கவர்மெண்ட்ல நம்ம ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி, இப்ப ஏற்கனவே 12 மண்டலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மண்டலத்திலையும் கொஞ்சம் பேத்துக்காவது இப்போ எடுத்துக்கோங்கப்பா. நாங்கள் கவர்மெண்ட் சொன்னா தான் அதுவும் கூட தருவாங்க. இல்லைன்னா இவ்வளோ போராட்டம் பண்ணுறவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த 10 மண்டலத்தில் எவனா போராட்டம் பண்ணான்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த 10 மண்டலத்தில் வேலை பார்த்தான்ல. ஏடிஎம்கேல தானே நடந்துச்சு. அதனால தான் ஏடிஎம்கே ஓட்டு போடல, புரிஞ்சா? இந்த வாட்டி உங்களுக்கு கிடையாது, போடல. இந்த வாட்டி உங்களுக்கு கிடையாது, ஏடிஎம்கே இந்த வாட்டி உங்களுக்கு கிடையாது. அதை நாங்க பாத்துக்கிறோம். பார்த்துட்டு தான் இருக்க வேண்டியது. நீங்க உங்களுக்கு அந்த முதல கண்ணீர் வடிக்கிற வேலை உங்களுக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல மாதிரி எல்லாத்தையும் முழிக்கிற வேண்டியது.
இப்போ வந்து அதிமுகவுடைய முன்னாள் எம்பி மைத்ரேயன் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, பார்ப்பனியத்தை ஊடுருவு செய்தது வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஒரு பிராமணரை வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. கேளுங்க, அண்ணன் திருமாட தான் கேட்கணும் அதை. இப்போ பார்ப்பனியத்தை திமுக ஆதரிக்கிறதா, வளர்க்குறதா, ஊட்டுகிறதா, என்னையா இது எப்படி சொல்லுவீங்க நீங்க? இல்லை வழக்கமா நீங்கள் தெலுங்கு பேசினா தானே சேர்த்துப்பீங்க, பிராமின் வந்து சேர்த்துக்க மாட்டீங்களா? எப்படி ஏமிதா செப்பு? இல்ல உனக்கு ஏதாவது இருக்குதா மேல் மாடியில இருந்தா பேசு. இல்ல இல்ல அந்த பொண்ணு கேட்ட கேள்வி அது, நெறியாளர் கேட்ட கேள்வி. அந்த பொண்ணு கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்டாங்களே தவிர ஆமா, இப்ப பிராமணரை வந்து ஊடுருவ விட்டது எம்ஜிஆர் தான் சொல்லி திரும்ப பேசியிருக்காரு. உங்க கூட்டணியில் இருக்காரு, உங்களுக்காக தான் எல்லாத்துக்கும் பேசுறாரு, உங்க மவுத் பீஸா இருந்து பேசுறாரு. அப்ப நீங்க தானே சொல்லணும். அப்ப நான் சொல்லணும்னா அவங்க என்ன கேளுமா, நீ பதில சொல்லு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏமா ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து அவங்க வந்து இந்துத்துவாவை கையில தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்க உங்களுக்கு தெரியல இந்துத்துவான்னு அவங்க வந்து கும்பமேளால போய் அங்கே போய் குளத்துல குளிக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் செத்தாங்க? கிட்டத்தட்ட 112 பேரை 120 பேரை செத்தாங்க. அப்படி காவு வாங்கின ஒரு ஆள் அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய இது இவர் இல்லை. மைத்ரேயனை பொறுத்த மட்டிலும் இவர் பாரதிய ஜனதாவில் இருந்தார், அதிமுகலையும் இருந்தார். இருந்தாலும் எங்கள்கிட்ட வரும்போது திராவிடத்துல தான் வந்து அவர் ஐக்கியமாகறாரே தவிர என்ன அந்த பிள்ளை கேட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சியில போல. அதனால என்ன கேட்டுச்சு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஜாதியில பிராமினா இருந்தாலும் கூட அவர் திராவிடத்தை ஏத்துக்கிட்டாரு. அவர் இந்துத்துவாவை வந்து ஏத்துக்கிடல, எங்க திராவிடத்தை ஏத்து எங்களோட வந்திருக்காரு. ஆகையினால ஜெயலலிதாங்கிறது அந்த இது வேற, மைத்ரேயன் வேற. எனத்தையாவது உளராதீங்க. என்ன உளறது? இந்துத்துவாவை ஏத்துக்கலையா, திராவிடத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்ப அவர் யாரு? அவர் இப்ப எங்களுக்கு திராவிட இல்லையா, இந்து தான், பிராமின் இல்லையா, திராவிட இந்துத்துவா வேணாம்னு சொல்லிட்டு உதவி தீக்காவ மாட்டாரு அவரு. நாங்க சொல்றது வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்காரா? இங்க பாரு, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்துத்துவாங்கிறது வந்து இந்துத்துவாங்கிறது மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பாரு, அந்த கிரிமினேஷன்ல வரல. அவரை பொறுத்த மட்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கிறார். யாரு? அவர் ஐயர் தான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயணம் பண்ணி அவர் வந்தவரு இந்துத்துவாவை ஏற்கல. இப்ப நான் ஆர்எஸ்எஸ்ல நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், பாரதிய ஜனதால இருந்தேன், நான் இந்துத்துவா ஏத்துக்கிட்டா உக்காந்துட்டு இருக்கேன். நான் இந்து, அவ்வளவுதான். நான் இந்துத்துவா ஏத்துக்கிடல, புரிஞ்சுக்கோங்க. இந்துத்துவாங்கிறது வந்து ஏயா தலையில பிறந்தான், சரசுல பிறந்தான், தோள்பட்டையில பிறந்தான், தொடையில பிறந்தான், பாதத்துல பிறந்தான். சொல்றது யாரு? அத சொல்றது யாரு? பாப்பாங்க. இப்ப அவர் யாரு? அந்த பாப்பான் சொல்லல, சொல்லாத பாப்பான் தான் இப்ப எங்கள்கிட்ட. இப்ப அவர் இல்லன்னு மறுத்துருவாரு? அதெல்லாம் கண்டிப்பா மறுப்பாரு. அதுதான் என்ன தர்மம், அது என்ன சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லன்னு மறுத்துருவாரு. அது கண்டிப்பா மறுத்துருவாரு. அவர் அதை பத்தி எல்லாம் வர்ணாச்சாரத்தை பத்தி பேச மாட்டாரு. அதனாலதான் நாங்க சனாதனத்தை பத்தி பேச மாட்டார். நீங்க பேசுவீங்கல்ல? நாங்களும் பேசுவோம், அவரும் பேசுவார், விமர்சனம் பண்ணுவாரு. சனாதனத்தை பத்தி அவர் விமர்சனம் பண்ணுவாரு. அவரு அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன நான் சொல்றது, ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. சரி, அங்க இருந்து கொஞ்சம் ஏதோ திருந்தி அதிமுகவுக்கு வந்தாருன்னு பார்த்தா அதிமுக இருந்தாரு. இப்ப திடீர்னு ஏன் திமுகவுக்கு போனான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏமா நல்ல ஸ்டேட்மெண்ட் அவர் பிரஸ்ல சொல்லும்போது சொல்லிருக்க. எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஓஹோ, ஆர்எஸ்எஸ் கருசாவாசம் அப்படியே தொடருது. என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறோம்னா அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய தலைமையில தான் அவருடைய கட்சிகள்லாம் இயங்குது. அப்படித்தான் அவரு பார்த்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவாரே தவிர கூட்டணியில சொல்லி இருக்கிற இன்னொரு கட்சி முடிவு பண்ணாது. இன்றைக்கு வந்து அதிமுக தான் தலைமைன்னு பேருக்கு தான் தலைமையே தவிர அங்கே நாட்டாமை பண்ணுறதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது தான் எடப்பாடி செய்கிறாரே தவிர அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது இந்த அதிமுகங்கிறது தேர்தல் காலத்தில் அதுக்கப்புறம் இருக்குமாங்கிறதே தெரியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையே இதுதான். ஆகையினால இது வந்து ஒரு கரை சேராத ஒரு கப்பல். கரை ஆமா, கரை சேராத இவங்க வந்து என்ன கட்டுமரமா? அவங்க கப்பல் நீங்க கட்டுமரம் கரெக்டாயா? இந்த தேர்தல் கேக்குது. ஆமையா
அவங்க கப்பல் நீங்க கட்டுமரம். இந்த தேர்தலோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எல்லாம் இல்லாம போயிடும். ஏற்கனவே அதற்கு பிறகு திரு காமாட்சி நாயுடு அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்று கட்சியை வழிநடத்துவார். அப்படிதானையா? வேண்டியதில்லை. ஆகையினால ஆனா எல்லாரும் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்பார் 2026 சட்டமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, யார் சொல்றா? பொதுமக்களும் சொல்றாங்க. பொதுமக்கள் சொல்றாங்களா? சொல்லட்டும், அந்த பொதுமக்கள் வாக்களிக்க சொல்லும். ஏன்னா சுற்றுப்பயணம் வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அம்மா மூச்சு விட முடியலம்மா. கூட்டங்கிறது காசை கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க. உங்களுக்கு வந்தாங்க சரியா? இப்ப எங்களுக்கு வருவாங்கன்னா எங்க ஆளு காசை கழட்டணும்ல. எங்க ஆளு தான் வாங்கத்தானே தெரியும், கொடுக்க தெரியாதுல்ல. எங்க யாருக்கு? என்ன பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்தான் சொல்றேன். என்ன இருக்கு இதுல? என்ன தப்பா? என்ன ஏங்க இருக்கு? குடிக்க பீர் வரைக்கும் கொடுத்தீங்களேங்க. ச்சே, குடிக்க பீர் வரைக்கும் கொடுத்து, சோறு கொடுத்து, ஆடல் மாடல் நிகழ்ச்சி வச்சு சீட்டு கட்டு விளையாண்டுட்டு கிடந்தாங்க. இவ்வளவு பேர் செஞ்சு ஆடு மாடை கூட்டு போற மாதிரி கூப்பிட்டு போறது. இதுல வந்து இவங்க கூப்பிட்டே போக மாட்டாங்களா? எதையாவது ஐயா காலையில ஏதாவது கொஞ்சம் நல்லதா பேசுங்க. நல்லா தான் பேசுறேன், நல்லா தான் பேசுறேன், கவலைப்படாத. ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு கண்ட்ரோலில் தான் அதிமுக செயல்படும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியிலேருந்து பெருவாரியான தலைவர்கள் விலகி வந்துருவாங்க. அங்கே அந்த கட்சியினுடைய தலைமையே வந்து இப்போ ஒரு 4-5 பேருடைய கூட்டு இதில் தான் செயல்படுது. அவங்க எல்லாம் இப்போ துண்டை காணோம் துணியை காணோன்னு எல்லாம் ஓடியாந்துருவாங்க. நான் முன்னக்கூட்டி துண்டை போட்டு இடம் பிடிச்சி வந்துட்டேன்னு சொல்கிறாருமா. அவ்வளோதான். அப்ப ஏன் துண்டு போடுறது தான் வேலை கேட்டா? ஒன்று கம்பி கட்டுறது, இல்லை துண்டு போடுறது. கேட்டுங்களா ஐயா? கம்பி கட்டுவது, துண்டு போடுவது, சொல்லுங்க. அதைத்தான் எங்கள் வேலை. பறையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் 16/8/2025 சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தேவி பாலா ரெசிடென்சி பார்ட்டி ஹால், புதிய பேருந்து நிலையம் எதிரில், விழுப்புரம்.